இசை பயங்கரமான ஒரு பாவம். இசையை விட்டு அல்லாஹ் எச்சரிக்கிறான். நபி அவர்கள் எச்சரித்தார்கள். ஆரம்ப காலம் குர்ஆனுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் இசை. இன்றைக்கு இசை என்பது சர்வ சாதாரணம். வீடியோக்கள் அப்லோட் பண்ணக்கூடிய நேரம் பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு மியூசிக்கோட ஆடல்கள் பாடல்களோட இன்னைக்கு வாலிப சகோதரர்கள் இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கா இருக்குது. வாலிபர்களே விளையாட்டா இருக்கலாம், வாலிப சகோதரிகளே விளையாட்டா இருக்கலாம். அதையும் விட ஒரு மேல்படி என்ன தெரியுமா? அட மௌத்துடைய அடையாளம் நரைத்த தாடி வந்து கூட சினிமா பாட்டை வாய் அசைச்சு படிச்சு சினிமா பாட்டு பின்னால பேக்ரவுண்ட்ல போகுது, அவன் அப்லோட் பண்ணிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கும். எந்த அளவுக்கு இன்றைக்கு இசை மனிதனை மாற்றி இருக்கிறது பார்த்தீர்களா? அந்த அளவுக்கு மனுஷனை மாற்றி வச்சிருக்க. பைத்தியக்காரனா போயிருக்கிறான் மனுஷன் இசையில. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி அவங்க சொன்னாங்க, மன் காத இலா கீனத்தின் யஸ்தமிஉ இலைஹா சுப்ப ஃபீ உதுனைஹில் ஆனுக யௌமல் கியாமா. யாரு இசை கேட்பதற்காக வேண்டி உட்கார்ந்து கேட்கிறாரு, ரசிக்கிறாரு, அல்லாஹ் இவனுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? நாளை மறுமையில ஈயத்தை அல்லாஹ் காய்ச்சி ஊத்துவான். காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவான். எவ்வளவு பயங்கரம்! கேட்டுட்டு தப்பிரலாமா?